இன்னைக்கு தேதிக்கு அண்ணன் தம்பி சண்டை, கணவன் மனைவி சண்டை, நண்பர்களுக்குள்ள சண்டை அப்படின்னு சண்டையை போட்டுட்டு அவங்களுக்குள்ள சோகத்தை, வருத்தத்தை, கவலையை ஒரு எழுத்து வடிவத்தில் அல்லது வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டுறாங்க. அந்த ஸ்டேட்டஸை சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள்லாம் பார்ப்பாங்க. அதில் ஒரு சில நல்ல உள்ளங்கள், டேய் மாப்பிள்ள என்னடா ஸ்டேட்டஸ் போட்டிருக்க, உனக்கும் உன் நண்பனுக்கும் சண்டையா? டேய் நண்பர்கள்லாம் அப்படி தாண்டா இருக்கும், இன்னைக்கு சண்டை போட நாளைக்கு சேர்ந்துக்கணும், இதெல்லாம் நண்பர்களுள்ள சகஜண்டா அப்படின்னு அந்த சண்டையை ஈஸியாக சமாதானம் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து, என்ன மாப்பிள்ள ஸ்டேட்டஸை பார்த்தேன், உனக்கும் தம்பிக்கு சண்டையா? அண்ணன் தம்பி உறவுனா அப்படி தாண்டா இருக்கும், இன்னைக்கு சண்டை போடணும் நாளைக்கு சேர்ந்துக்கணும் அப்படின்னு ஈஸியாக சமாதானம் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து, என்ன மாப்பிள்ள ஸ்டேட்டஸை பார்த்தேனே, உனக்கும் மனைவிக்கு சண்டையா? ஏய் கணவன் மனைவி உறவு அப்படி தாண்டா இருக்கும், காலையில் சண்டை போடணும் சாயந்தரம் சேர்ந்துக்கணும், அப்படி இதாண்டா கணவன் மனைவி உறவு அப்படின்னு பெரிய சண்டையை கூட ஈஸியாக சரி பண்ணி விட்ருவாங்க. ஆனால் அந்த நல்ல உள்ளங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு சில எச்சக்கலைகள் இருக்கும். இந்த எச்சக்கலை செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னா, மாப்பிள்ள ஸ்டேட்டஸை பார்த்தாண்டா உனக்கும் உன் நண்பனுக்கும் சண்டையா? ஏய் அவன்லாம் ஒரு ஆளுன்னு நீ வருத்தப்பட்டு இருக்க, நீ பெரிய ஆளா அவன் பெரிய ஆளடா அப்படின்னு சின்ன சண்டையை பெருசாக்கி விட்ருவாங்க. அடுத்து, மாப்பிள்ள ஸ்டேட்டஸை பார்த்தாண்டா உனக்கும் உன் தம்பிக்கு சண்டையா? ஸ்டேட்டஸை பார்க்கும்போதே நினச்சேன், டேய் என்னடா உன் தம்பி உன்னை மதிக்க மாட்டானா? இல்லை நீ சண்டை போட்டால் அவனா வந்து பேச மாட்டானா? நீ தான் போய் பேசணுமா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், அவனுக்கு நீ என்னன்னா இல்லை உனக்கு அவனனா அப்படின்னு எரியிற நெருப்புல எண்ணெயை கோரி ஊற்றிட்டு சண்டையை பெருசாக்கி விட்டு போயிடுவாங்க. அடுத்து, மாப்பிள்ள ஸ்டேட்டஸை பார்த்தாண்டா என்ன வழக்கம் போல உனக்கும் பொண்டாட்டி சண்டையா? எனக்கு தெரியும்டா அவ பேச்சே சரியில்லை அப்படின்னா அவங்ககிட்ட அவன் பொண்டாட்டி பற்றி பேசுவாங்க, அவ பேச்சே சரியில்லை அப்படின்னு. உன்னை மதிக்கவே மாட்டேக்காடா, இல்லை எனக்கு தெரியல அவளுக்கு நீ புருஷனா இல்லைன்னா உனக்கு அவ புருஷனா அப்படின்னு அவன் மண்டையை கழுவி விட்டு போயிடுவாங்க. இதை கேட்டுட்டு அந்த மூதை வீட்டில் போயிட்டு சத்தம் போட்டு சண்டை போட்டு அக்கம் பக்கத்தில் அசிங்கப்பட்டு தெருவில் வந்து உட்காந்துருக்கும். அப்படி உட்காந்துருக்கும் போது அவன் மண்டையை கழுவி விட்ட அந்த எச்சக்கெல்லாம் மறுபடியும் அங்கே வரும். டேய் மாப்பிள்ள என்னடா இது, நான் உங்கள்கிட்ட தமாசுக்கு சொன்னேன், அதை போய் சீரியஸாக எடுத்துட்டு உன் வீட்டில் போய் சண்டை போட்டு தெருவில் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு அசால்ட் அவன் போயிடுவான். இந்த மூதேவி அவன் பேச்சை கட்டு வீட்டில் போய் சண்டை போட்டு அசிங்கப்பட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கும். இப்படி நல்ல உள்ளங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஊருக்கு 4 எச்சக்கலைகளும் இருக்கும். ஸோ உங்களுடைய பிரச்சனைகளை, சோகங்களை, கவலைகளை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போடுறதை நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான தருணங்களை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போடுங்க.